இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. பேரன்பும் நம்பிக்கையும் கொண்ட எனதருமை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வீடியோ போட வந்தாச்சு. 8ஆம் தேதி 10வது மாதம் 2024 ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை 436. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டி போர்டில் 1, ஏ போர்டில் 1, பி போர்டில் 6, சி போர்டில் 9. ஓகே, நாளைக்கு யார் ஆட்டக்களத்தில் வரா? நாளைக்கு பம்பர் BR 98 அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் நாளைக்கு வராரு. நாளைக்கு நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுப்புவோம். இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற இந்த நிலவரத்துக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசக்தி 8ஆம் தேதி இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட்டு 1, 1, 6, 9. இதில் ஏ போர்டில் 0, பி போர்டில் 4, சி போர்டில் 4 சொல்லிட்டு 044 அப்படின்ட்டு கொடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிள் செட்டில் 617, 733 கொடுத்தேன். அதே மாதிரி தான் திரும்பி அதே தப்பை தான் பண்ணியிருக்கேன். 169 இந்த 1, 6 அப்படி எடுத்து போட்டால் கூட பி போர்டில் பாஸ் ஏபி பாஸ் ஆகியிருந்துருக்கலாம். 731 சொல்லிட்டு டபுள்ஸுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 முக்கியத்துவமான நம்பராக இது இருந்துச்சு. காலையில் நிலவரம் வரைக்கும், அதாவது நேற்று நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் ரிசல்ட் வந்தது எடுத்து நம்ம காலையில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது நிலவரப்படி எனக்கு வந்தது இந்த மாதிரி கணக்கு தான் வந்துச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த கணக்கு தான் வந்துச்சு. ஆனால் மத்தியான நேரத்தில் தான் இவன் எப்படி கொண்டு வந்து அடித்தாங்கிறதை நான் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 617, 733 கொடுத்துட்டோம். 4Dயில் சிங்கிள் ஷார்ட்டாக நம்மளுக்கு வந்து சிங்கிள் செட்டு 79, 62 கொடுத்துருந்தேன். ஆனால் 1, 1 நம்மளுக்கு 6, 9. இதில் நான் கொடுத்ததில் பி போர்டில் 6 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 1, 1, 6, 9. நான் 79, 62 கொடுத்தேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். 9 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, இப்போ நான் வந்து குரூப்பில், நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் கிடையாது. வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையாக தான் நண்பர்கள் எடுத்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு காலிலேருந்து 10:30 மணிக்கு 444, 11:30 மணிக்கு 085, 12:30 மணிக்கு 396, 1:30 மணிக்கு 486. நல்லா இதை ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். 486 இதில் 386, இதில் 085. இங்கே பார்த்தீங்கன்னா 444 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தான். எப்போவுமே நம்ம முன்னாடி நாள் எது வேணாலும் கணிப்பு எடுத்துக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு காலையில் எப்படி அடிக்கிறாங்கிறது, மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1:30 மணி வரைக்கும் கணக்கு எப்படி அடிக்கிறாங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிச்சே ஆகணும். 85, 96, 86. 1:30 மணி ரிசல்ட்டு 486, 3 மணி ரிசல்ட்டு 169. 4க்கு 1 பவர் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி 8க்கு 6 பவர் அப்படியே தெளிவாக இருக்குது. 6க்கு 9 பவரில் இருக்குது. 169 முடிச்சிட்டாங்களா? இது ஒன்று. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 544 நான் டபுள்ஸ் கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பாக இருக்குன்னு நினச்சேன். அதாவது 544ன்னு கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துல வந்து டபுள்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 33ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 44ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 44. ஏன்னா 33 வரலன்னா ஒரு வேளை 44 வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருக்குது. ஏபிசியில் 544, 975, 478, 479ன்னு கொடுத்தேன். இதில் நல்ல ஒரு உன்னிப்பாக கவனித்தால் 479 நண்பர்களே நம்மளுக்கு ரிசல்ட்டு. 479ல் 169 ரிசல்ட்டு. 4க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6, 9. 6, 9க்கு நான் இந்த இடத்துல 79ன்னு கொடுத்துட்டேன். 064, 544, 975, 478, 479ன்னு கொடுத்துருந்தேன்.
இதில் பார்த்தீங்கன்னா 975 ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருந்தது. அதே மாதிரி 95 26, 98 18, 94 75 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நண்பர், அதாவது நம்பர் ஒரு முக்கியமான செட்டாக இருந்தது எனக்கு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ஸு. நான் 169, நான் 479ன்னு கொடுத்தேன். 160 இன்றைக்கி. ஆனால் நான் பல நண்பர்கள் என் மேலே கொலை காண்டில் இருப்பாங்க. நேற்று வின்னிங் கொடுத்தேன், இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவங்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏபியில் 06 கொடுத்துருந்தா 16, பிசியில் 79 கொடுத்துருந்தா 69, அதே மாதிரி ஏசியில் 19, நான் வந்து 49 கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஆள்படப்படுத்திக்கு 9 7 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதான் நண்பர்களே நான் இன்றைக்கி கொடுத்தது. எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா இது மாதிரி ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிலேயே போயிட்டுருக்கே, என்ன தாண்டா. ஒரு நண்பர் கூட கேட்டார், என்னங்க நீங்கள் ஒரு நம்பருக்கு முன்ன பின்ன வச்சுருந்தா கூட வேலையை முடிச்சிருப்பான்னு. இல்லை நண்பா, எனக்கு வந்து ஒரே விஷயம் சொல்கிறேன். கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கிற நம்பரில் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு 79 அப்படின்னு வைக்கும்போது நான் பிசியில் 59 69 79 89 99ன்னு வைக்கலாம். ஆனால் ஒரு சான்ஸாக ஃபுல்லாகவே மாற்றிட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு பிசியில் நம்ம எதிர்பார்க்காம 0 சொருவிடுவானோ. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா 16க்கு 0, இப்போ 16 அப்படிங்கிறது ஏபிக்கு நான் 06ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 1 கணக்கில் நேற்று வந்துச்சு, இன்றைக்கி எனக்கு 1 கணக்கு வரல. அதே மாதிரி 79 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கணக்கில் இருந்துச்சு, ஆனால் ரிசல்ட் 69. இந்த மாதிரி ஒரு நம்பரில் தான் நண்பர்களே மிஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷனு, எனக்கு ரொம்ப டென்ஷனு. ஏன்னா இத்தனை பேர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அதே மாதிரி ஒரு தொடர் முயற்சியாக ஒரு நல்ல வின்னிங்கை கொடுக்கணும். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், இப்போ ஒன்று கொடுக்குற, நீ 1:30 மணிக்கு வரும்போது திரும்பி ஒன்று கொடுக்குறாங்கிற, ஏன் இது மாதிரி பண்ணுற, ஏன் இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கும். அதையும் சொல்லிடுறேன் நண்பர்களே. ஒரே விஷயந்தான், நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நிலவரத்துக்கு இருக்கிற கணிப்புகள் இந்த மாதிரி இருக்குது, நாளைக்கு இப்படிலாம் கொண்டு வருவான், இந்த நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதை அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்குவாங்க. நான் வேணால் கேரண்டியாக சொல்கிறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில நாள் வேணால் அவங்களுடைய கவனச்சிதறனால மிஸ் ஆகலாம், அன்றைக்கி வந்து ஒரு வெற்றியாக வரலாம். இதுதான் உண்மை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கு, இந்த மாதிரி ஏமாத்திரியா போறியா, நோ, எதுக்குமே இல்லை. சரியா? நான் வந்து என்ன உண்மையாக இருக்கோ அந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன். ஒன்றும் பெரிதாக கோட்டை கட்டிவிட முடியாது. சரிங்களா? நம்ம வரக்கூடிய காசை வச்சு அன்றாட செலவுகள் தான் வந்து நம்ம செய்ய முடியுமே தவிர, அடுத்தவங்களோட வயிற்றறிச்சலை வச்சு நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கணுமே தவிர, யாரையும் வந்து கெடுதலோ அவங்களுடைய மனசுக்கு வந்து கோன்ற மாதிரி நடக்கணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்பி வந்தவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச வின்னிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறிக்கோளை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறத இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது, இப்போதைக்கு என்ன கணிப்பு நிலவரங்கள் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், எந்த நண்பர்களுக்கு விருப்பம் இருக்கோ, அதாவது நான் இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்கிறத நான் கொடுத்துருவேன். ஓகே, இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லை நாளைக்கு இது மாதிரி சூழ்நிலை இருக்குண்ணே, ஏதாச்சும் மாற்றம் வந்து ஏதாச்சும் ஒரு வின்னிங்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்பிக்கையுடன் இருக்கிற நண்பர்களுக்கு மட்டுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 70 ரூபா அனுப்பிட்டு 1:30 மணிக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். திரும்பவும் நான் சொல்ல வரேன், இந்த 70 ரூபாயை சம்பாரித்து நான் வந்து பெரிய கோட்டைகள் கட்டிவிட முடியாது. எவ்வளோ வந்து கெஸ்ஸிங்க்கு அமௌண்ட் வாங்குறாங்க, நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. நம்புறவங்களுக்கு எப்போவுமே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து ஏமாந்து தான் நிறைய இருக்கேனே தவிர யாரையும் வந்து நான் ஏமாற்றி பிழைக்கலை. அதே நான் உங்களுக்கு மூலியமாக இது வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். நான் யாரையும் ஏமாற்றி பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் தான் நிறைய ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறது இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். நம்பிக்கை வைத்து பயணம் செய்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அமௌண்ட் அனுப்புங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக கெஸ்ஸிங் நம்பர்ஸ் அனுப்புகிறேன். ஓகேவா? இப்போதைக்கு என்னோடய கணிப்பு நிலவரங்களில் என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். 9ஆம் தேதி 10வது மாதம் 2024 திருவோணம் பம்பர். நாளைக்கு ரொம்ப முக்கியமான செட்டாக இருக்கிறது 555. இன்றைக்கி 169 ரிசல்ட்டு. 1க்கு 5, 6க்கு 5, 9க்கு 5. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 555 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது?
ஏபிசியில் சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பராக 921, அதாவது 1க்கு 9, 6க்கு 7, 9க்கு 1. அதுக்கு அடுத்தபடியாக 1க்கு 5, 6க்கு 3, 9க்கு 9 ஒரு வேளை இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு என்னோடய கணிப்பில் இருக்குது. 971, 539 உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, 4D சிங்கிள் செட்டில் ஒரே நம்பர் தான், 75, 43. 1க்கு 7, 1க்கு 5, 6க்கு 4, 9க்கு 3, 75, 43 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 9, 4 ஆல் போர்டில் இருக்குது. ஓகேவா? உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் தான். நாளைக்கு அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? முன்னாடி நாளே நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கெஸிங் எடுத்து அனுப்புகிறோம். அது விழுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குது. என்னோடய டார்கெட் என்னென்னா 1:30 மணி ரிசல்ட்டு. இது தான் என்னோடய டார்கெட். இந்த 2 மணிக்கு 3 அல்லது 9 அப்படின்னு கொடுத்தானா, நேற்று இதே மாதிரி இந்த இடத்துல 2 நம்பர் கொடுத்ததில் இதில் சி போர்டில் வைக்கிறதா பி போர்டில் வைக்கிறதா நம்ம நண்பர்கள் நேற்று நிறைய குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே உட்காரல. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், 2 PM கேஎல் கெஸ்ஸிங் டைமில் 3 or 9ல் 9 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனாலும் இதுவும் ஓரளவுக்கு வந்து ஒரு 60%, ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலைமைகள் தான் இருக்குது. நான் வந்து காலையில் 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் எப்படி இவன் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத பார்த்து ஃபைனல் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு சில நாள் நான் இப்போ கொடுத்ததில் இந்த கணிப்பில் அதாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் 1:30 மணி ரிசல்ட்டை பார்த்து ஓரளவுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குற அந்த கேசிங்லேயும் பாஸ் ஆகிறதுக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எதையுமே கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நண்பர்களே. சரிங்களா? இப்போ நான் வெளிப்படையாக அந்த 555 சொல்லிட்டேன்னா, இந்த இடத்துல 971 சொல்லிட்டேன்னா, 539 சொல்லிட்டேன்னா, இந்த இடத்துல 75, 43 சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணிக்கிட்டு மிஷின் அப்படியே ரிவர்ஸில் சுற்றுப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஏன்பா மிஷினை முன்னாடி சுற்றுற, ரிவர்ஸில் சுற்று, இவெல்லாம் சொல்லிட்டானா நம்மளுக்கு காசு போயிடுமே அப்படின்னு நினச்சி பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் என்ன அதில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, இதில் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது நான் சொல்லலை. இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது இதுதான் நண்பா. உங்களுக்கு ஓகேன்னா இதை எடுத்து ப்ளே பண்ணு, உங்களுக்கு எடுத்துங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், அதாவது 1:30 மணி வரைக்கும் இருக்கிற கணிப்புகளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து தான் நான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணால் நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பலாம். அதே மாதிரி திரும்பவும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தர முடியல அப்படிங்கிற வந்து ஒரு வருத்தம் எனக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மக்களை தான் சம்பாதிக்கணுமே தவிர பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எதுவுமே இல்லை. சரிங்களா? நானும் ஒரு ஏழையின் மகன்தான். எனக்கும் அந்த கஷ்ட நஷ்டங்களும், ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அந்த 500 ரூபா கூலி வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற அனைத்தும் எனக்கும் தெரியும். அதனால் சுயநலம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே இல்லை. நான் அது நம்மளுடைய வீடியோவே சாட்சி, நம்மளுடைய சேனல்லே சாட்சி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட மின் வச்சுட்டு, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதுக்கு எப்படி உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரணுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களை வந்து ஒரு மன வருத்தத்துக்கோ மன உளைச்சலுக்கோ ஆளாக்கி அந்த மன வருத்தத்தை நான் சம்பாதிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்கிறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச, என் திறமைக்கு முடிஞ்ச வெற்றிகளை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குவேன். அந்த வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். போன மாதம் 2 4D வெட்டிங் கொடுத்தோம். இந்த மாதம் இது வரைக்கும் பிசியில் கொடுத்துருக்கேன், ஏபிசியில் கொடுத்துருக்கேன். கணக்கு எடுக்க வேண்டாம். அடுத்தடுத்த நாளை நோக்கி நம்ம பயணிப்போம். எனக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு என்னை நம்பி வந்து இன்றைக்கி, அதாவது நிறைய பேர் நம்மளுக்கு அமௌண்ட் அனுப்பி நம்ம கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தனே அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப எப்படி இதை விடக்கூடாதுடா, எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு 2 போர்டு 3 போர்டு வேணாம், பேராசை வேணாம், ஒரு 2 போர்டாச்சும் வாங்கி உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு டார்கெட்டை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக ஒரு அந்த வெற்றியையும் உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னால் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக கடவுளின் துணை எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இருக்கிற விஷயத்த இது மாதிரியே தான் நான் இந்த ஒரு வாயிலாக தான் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடிகிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணனாகட்டும், என்னுடைய தங்கையாகட்டும், அக்காவாகட்டும், சொந்தங்கள் அப்படிங்கிறது உண்மை. இவ்வளோ தூரம் உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனாலும், அதனால் நான் சேனலில் நான் கொடுக்குற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வெற்றி நான் வந்து ஒரு வெளிப்படையான மனசோட சொல்கிறேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னோ ஒரு பொய் சொல்லி ஏமாற்றணும்னோ நான் யாரையும் நினைக்கிறது இல்லை நண்பர்களே. ஏன்னா உங்களுடைய கஷ்டங்களையும் எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நான் ஏமாந்துட்டேனே, எனக்கு 5000 பிடிங்கிட்டாங்க, 10,000 ஏமாற்றிட்டாங்கன்னு இது மாதிரி நிறையா பேர் சொல்கிற அந்த அந்த அவங்களுடைய மனவேதனைகள் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து கல் நெஞ்சம் படைத்த ஒரு மனிதன் இல்லை. நான் இலகுன மனசில் இருக்கிற உங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதன் தான், ஒரு ஏழையின் மகன் தான் நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். ஏதோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு நல்ல வழியை கொடுப்பாரு. கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் என்னிடம் உண்டு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால், இது என்னோடய கெஸிங்கில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுலேயும் டவுட் இருக்குன்னா தாராளமாக. நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் இதை நான் தேடுறேனே தவிர, நான் இதை வச்சு ஒன்றும் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு பெரிய எந்த ஒரு விஷயங்களையும் நல்லா இதை வந்து செஞ்சுக்க முடியாது. அன்றாட செலவுகள் தேவைகளுக்கு தான் அந்த அமௌண்ட்டுங்கிறது போயிட்டுருக்கு நண்பர்களே, சரிங்களா? மென்மேலும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்ரா இவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு நீங்கள் இருந்தீங்களாலும் கண்டிப்பாக ஒரு 10 பேர்கிட்ட நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு அன்பு சகோதரனாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கக்கூடிய விஷயம் இது ஒன்று மட்டுமே. கண்டிப்பாக நீங்கள் என்மேல் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நான் என்றைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எதுவும் வாயில் சொல்லிவிட்டு, திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு வெற்றி வரணுன்றது வேண்டிக்கிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நாளைய நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும். கடவுளின் கருணை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு, இன்றைக்கி வெற்றி என்னால் கொடுக்க முடியல, அதுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுத்தேன். அதை வந்து பல நண்பர்கள் என் மேலே கோபமாக இருப்பாங்க. அனைவருக்கும் நான் வந்து என்னுடைய மன்னிப்புக்கு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வைத்திருக்க நம்பிக்கைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சொன்ன மாதிரி நான் வெற்றியை வாங்கி கொடுப்பேன் நண்பர்களே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி 11:69 நடிச்சிட்டான். எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு, மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நான் வந்து என் மேல் வைத்திருக்க நம்பிக்கை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டுப்படுவேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.